வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன். குட்டி இருக்கு வேணுமான்னு கேட்டோம். நானும் நம்ம ஊருக்கார் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. சரின்னு பேசி அவருக்கு முடிச்சுட்டு அவர்கிட்ட நம்பரையும் கொடுத்துட்டேன். பணம் அட்வான்ஸ் ஒரு 1000 ரூபா போட்டு கொடுத்துனேன். போட்டு விட்டா இன்னொரு ஆள்கிட்ட குட்டி இருக்குது, நீங்கள் ஃபுல் பேமெண்ட்டையும் போட்டு விட்டா நான் வாங்கி ஏற்றி விட முடியும் அப்படின்ட்டேன். ஏற்றி குட்டியில் என்ன இருக்கு எப்படி ஏமாற்ற மாட்டாங்க, நீ ஆதார் அட்டை எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்றா அப்படிங்கிற எல்லாத்தையுமே அனுப்பிச்சி விட்டேன். வாங்கின நாள்லேருந்து ஒரு காசை போட்டனாலேருந்து ஒரு 5000 ஃபோன் அடிச்சுட்டு ஃபோனே எடுக்க மாட்டேன். ஐயோ ஒரு ஃபோன் அடிச்சா எடுக்கேன். அந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் இருக்கீங்க, ஏதாவது பிள்ளை ஹாஸ்பிட்டலில் போட்டோ வந்து அனுப்பிச்சி விடுவேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நானே நேரில் போயிட்டு வந்துட்டேன். வீடு வரைக்கும் போயிட்டு வந்து 5 நிமிஷம் கேப்பில் எஸ்ஐ ஆகிட்டேன். பிள்ளைன்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏமாற்றி விட்டு 7000 ரூபாய் போடான்ட்டு வந்துட்டானா. ஆளை பிடிச்சி தரீங்கன்னு சொன்னாங்க. அவனை பிடிச்சா அவனை பிடிச்சி நம்ம மதுரை மாவட்டத்துக்குள்ள கொடுத்தோம்னாலே நமக்கு ஓடுறதுட்டு 5000 ரூபா காசு தெரியும். நமக்கு அவனை பிடிச்சி கொடுத்தாலே இல்லைங்க, வீடியோ கால் பண்ண சொல்லலாம். இல்லை உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்க்கலாம். எதுவுமே இல்லாத கண்ணை மூடிட்டு யாராவது பணம் கொடுப்பாங்களா? அவ்வளோ நம்பிக்கையில் இங்கே யாரும் ஏதாவது தெரிஞ்சவங்களா வீட்டை வந்து பார்த்துட்டு போனவங்களா? அது மாதிரி 2-3 பேர் 2 பேரை இனிமேல் ஏமாந்துட்டு தான் சொன்னாங்க. அதோடு தான் எப்பா இது என் நம்பரு என் அட்ரஸ்ஸு இதுதான், யாரும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்கன்னு சொல்லிட்டேன். பொருளை நேராக போய் தாங்க பார்த்து வாங்கணும். எவங்க இந்த எல்லாம் திருட பார்க்குறானுவோ? ஆமாம் 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 அவ்வளோ ஆகாது. அதுதான் பாவம். அதனால தான் நான் போஸ்ட்டு போட்டு விட்டேன், எப்போ யாரும் ஏமாந்துடாதீங்க ஆடு என்னது. அதனால தான் நம்ம இன்றைக்கி வீடியோலாம் நானே அந்த ஆட்டோட நின்று வீடியோ போட்டிருக்கேன், யாரும் ஏமாறாதீங்க அப்படின்னு. அதுக்காக தான் போட்டு விட்டேன்.